இவங்க தான் மயான காளியம்மன். இந்த வேஷத்தை போட்ட நபருக்கு வந்து காதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, இவனுக்கு காது கண்டிப்பாக கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து மயான காளி வேஷம் போடுறேன், எனக்கு என் பையனுக்கு காதுலாம் சரியாகணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து வேண்டியிருக்காங்க. அவர் இந்த வேஷத்தை போட்ட அடுத்த நாளே அவருக்கு காதில் இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகி காதெல்லாம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அது எதுக்கு மயான காளி வேஷம் போடுறாங்க, வேறு வேண்டுதல்லாம் பண்ணலாமே, வேறு வேஷமே போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மயான காளியம்மன் தான் நோய் நொடிகளெல்லாம் நமக்கு போக்கி தருவாங்க. இந்த மயான காளியம்மன் நிறமே வந்து நீல நிறத்தில் தான் இருப்பாங்க. அந்த நீல நிறம் வந்து இந்த விஷம் ஏறிய ஒரு உருவத்துக்கு தான் சமமானது. சிவபெருமானே வந்து விஷம் ஏறி தான் நீல நிறத்துக்கு மாறுவார். அதனால் விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி, உடம்புல வேறு எந்த நோய் நொடிகளும் வந்தாலுமே வந்து அதை போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மயான காளியம்மனுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்களோட நம்பிக்கை. அதனால் அந்த உடம்பு சம்மந்தமான ஏதாவது பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்ததுன்னா பெரும்பாலும் எல்லாருமே மயான காளியம்மன் வேஷம் தான் போடுவாங்க. உங்கள் ஊர் திருவிழாக்கெல்லாம் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம்.